அது மரம் என் பேரை சொல்லுதா இல்லையா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போ வந்தாலும். இந்த நான் வச்ச மரம், நான் வச்ச மரம். வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாது. வாங்க 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 வாங்க. யார் வச்சது இந்த கண்ணு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் சின்னதாக இங்கே என்னென்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஆக்சுவலி எங்கள் வாட்டர் ஆப்பிள் செடியில் நிறையா பூ பூத்திருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்தேன். பார்த்தா நானே இப்போ தான் பார்க்குறேன் காய் காய்ச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த செடியில் வந்து காய் காய்க்குது. நான் லாஸ்ட் டைம் வாட்டர் ஆப்பிள் சொல்லியிருப்பேன், அது எங்கள் வீட்டில் இருக்குது அங்கே மன்னார்குடியில். இப்போ இது அம்மா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இருந்தது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து காய் காய்க்குது. இனிமேல் அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும். நிறையா இந்த பக்கம்லாம் பூ பூத்துருக்கு. அடுத்து வந்து இன்னொரு விஷயந்தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கும் யுகாண்டாக்கும் ஒரு லிங்க் இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவக்கடோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவக்கடோ செடி. ஸோ இதை நாங்கள் எப்படி கொண்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சில நாட்டிலேருந்து சில சீடெல்லாம் வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. அதே மாதிரி தான் அவக்கடோவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யுகாண்டாலேருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த சீடுமே சீடாக கொண்டுட்டு வராதிங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த காய் வாங்கி கொண்டுட்டு வருவோம். நல்ல தேர்ன முத்தின காயாக வந்து கொண்டுட்டு வருவோம். எந்த பழம் வேணும்னாலும் அந்த மாதிரி தான். ஸோ அதிலேருந்து கொண்டுட்டு வந்தால் ஒரு அவக்கடோவில் ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். நாங்கள் அவக்கடோவாகவே கொண்டுட்டு வந்தோம். அதை வந்து அந்த காயை பதியம் போட்டோம். ஸோ அதுதான் வந்து அதில் உள்ள அவக்கடோ செடி. ஒரு 5-6 காய் கொண்டுட்டு வந்தோம். அதில் வந்து பாதி செடி வந்தது. அது எங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் அங்கே எல்லாம் வச்சுருக்கோம். இது அம்மா வீட்டுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தோம். எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக 3 மாதம் ஆக போகுது. 3 மாதம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ 3 மாதத்தில் இந்த அளவுக்கு ஹைட் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அனோனா. ஸோ நம்ம இதை வந்து முள்ளு சீத்தான்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இன்னொரு பழம் கேன்சர் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதுவும் அதே மாதிரி தான். ஆனால் அங்கே வந்து ஒரு பழமே வந்து எவ்வளோன்னா 5000 சிலிங்ஸ் 100 ரூபா. அது எங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். பெரிய பழம்னா வந்து 200 ரூபா. ஏன்னா அதில் சீடு வந்து கொஞ்சம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. அங்கே பாதி வச்சுட்டு இங்கே ஒரு 4-5 செடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அவக்கடோ வந்து இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர முடியும். அது நல்ல வெயிட்டு. எங்களுக்கே அது தனியாகவே அது நல்ல வெயிட் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் இங்கேயே நான் பேராவூர்னிலேயே அவக்கடோ பார்த்தேன். ஆனால் கிலோ வந்து 650 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது. நீங்கள் வந்து அப்படியே வாங்கி அந்த பழமாக முத்தின பழமாக அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. அதை வந்து அந்த சீடை பதியம் போடுங்க. அவக்கடோ செடி சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் இன்னொரு இடத்துல அங்கே இருக்க ஒரு லாஸ்ட்டு தோட்டத்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து காய்க்க போகுது. ஒரு 4 வருஷம் தான் காய்ச்சிரும். ஆனால் வைக்கிற இடம் வந்து ரொம்ப நிழலில் வைக்கக்கூடாது. நல்ல வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும். ஸோ செடி வந்து நாங்கள் வைக்க போகிறோம். போமா? ஸோ நான் மண்வெட்டி எடுத்துகிட்டு போவேனா, செடியை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா? ஓகே. இது கொஞ்சம் ஆழமாக அகலமாக வெட்டணும். எனக்கு அவ்வளோ வெட்ட முடியல. போதும் வெட்டுறா தம்பி. என்ன வைக்க போகிறோம்? அவக்கடோவா? ஃபஸ்ட்டு வந்து அவக்கடோ வச்சுருவோம். இதாக இருக்குது. ஸோ யார் தூக்குறது? இப்போ 2 செடி இருக்குல்ல, இது எப்படிங்க ஒரு செடியை பறித்து வைக்கிறதா எப்படிங்க? அப்படியா? சரி. சூப்பர்.
மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நல்லா இருக்கா டயலாக்கு? மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். இந்த மண்ணில் புது மண் வேணும். புது மண் மணல் தான் போடணும் எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும். போதும், இது போட்டுக்குவோம். இந்த மரம் என் பேரை சொல்லும். அது மரம் என் பேரை சொல்லுதா இல்லையா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போ வந்தாலும். இது நான் வச்ச மரம், நான் வச்ச மரம். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அவக்கடை வந்து நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன். ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதை ஃபுட்டு மாதிரியே எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லுவேன், ஃப்ரூட்ஸை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது இந்த அவக்கடோ தான். அது ஒரு நேரத்துக்கு சாப்பாடாகவே அப்படியே சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லது. அடுத்து வந்து முள்ளு சீத்தா வச்சுருவோமா? தம்பி மணல். ஆமாம், இந்த செடி வந்து உகாண்டா உகாண்டான்னு பேர் சொல்லிகிட்டே இருக்கும். ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கான்னு சொல்லும். ஆனால் ரொம்ப கீழே இருக்க பிரச்சனை இல்லையா, வளர்ந்துரும். ஆஃப்ரிக்கா முள்ளிச்சீத்தா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு செடி ஸ்பெஷலாக கிடச்சிருக்கோம், அதை நீங்கள் வீட்டில் வச்சு மரமாக வளர்த்தோ இல்லை செடியாக வளர்த்தோ காய் காய்ச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்ரிக்காவும் நம்ம ஊரும் ஒரே மாதிரி தான் அப்படின்றதுக்கு இங்கே எப்படி மா பலா வாழை இருக்கோ அதே மாதிரி அங்கே எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் இருக்கும். ஊற்றுவா. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் அவக்கடோ, மட்டுண்டா, பேஷன் ஃப்ரூட்டு, இது எல்லாமே. போதையா? நல்ல மாடுங்க அவ்வளோ கொஞ்சம். ஒரு அவக்கோடா 2 கிளையா இருக்கு. 2 அவக்கோடாவா வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுக்கு பேர் வந்து மகாகனி. நான் நிறைய தடவை மகாகனி வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸில். யுகாண்டாவில் ஆஃப்ரிக்காவில் மகாகனி ரொம்ப ஃபேமஸ். அங்கே உள்ள ஃபர்னிச்சருக்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மகாகனி வந்து என்ன செடினே தெரியாமல் வாங்கியாந்து வச்சு வளர்ந்த செடி. ஆனால் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, இது கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா தான் கொடுத்தாங்க. 100 அடி வளருமா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்தாங்களாம். அது பார்த்தா 100 அடியை தாண்டி வளர்ந்து போயிட்டே இருக்குது. நான் நல்லா கழிச்சு விடணும்.
முள்ளு சீத்தா அவ்வளோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது ஆஃப்ரிக்கா முள்ளு சீத்தா. ஸோ அதை வந்து கேன்சர் கில்லர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த செடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன். ஸோ அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. அப்போ நாங்கள் வைக்கும்போது குட்டி செடியாக இருந்ததுனால பக்கத்தில் வச்சுட்டோம். இப்போ தான் தெரியுது, இதெல்லாம் வந்து எங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க, இத்தனை அடி தூரத்தில் வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது தெரியாமல் நாங்கள் வச்சுட்டோம். இப்போ பார்த்தா பக்கத்தில் முளைச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இந்த 3 செடி இருக்குது. அதோட ஒரு வருஷத்தில் காய்க்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்னா பார்க்குறதுக்கு சீத்தா மாதிரியே இருக்கும். யார் வீட்டிலாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன காய் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தயவுசெய்து வெட்டிடாதீங்க. இந்த சீத்தாவும் சரி, ராம சீத்தான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எங்கள் வீட்டில் இதே பிளேஸில் காய்ச்சி கொட்டும். யாரோ வந்தவங்க அது வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால வெட்டிட்டோம். யாராவது இந்த செடி வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த செடி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யார் பேச்சை கேட்டிட்டு எந்த செடியையும் வெட்டிடாதீங்க. அது எங்களோட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அவக்கடோ. அப்படிதான் நல்ல வெயிலில் வைக்கணுங்கிறது தெரியாமல் இப்போ பார்த்தா இது கொஞ்சம் நிழலாக இருக்குது. ஆனால் அது வெட்டக்கூடிய இதுதான், ஏன்னா வாழை மரமும் இதுவும் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெட்டிடலாம். ஸோ இந்த இடத்துல ஓரளவுக்கு வெயில் வந்துடும். இதுக்கு மேலே என்னை போக சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் ஜூம் பண்ணிக்கோங்க. என்னால் போக முடியாது, ஏன்னா ஒரே இந்த இதாக இருக்குது, செலந்தி பூச்சியாக இருக்குது. ஸோ இதுதான் அவக்கடோ. இது ரெண்டுமே வந்து அங்கே வந்து இதோட கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கும். எங்கள் வீட்டில், எங்கள் மாமனார் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது உளுந்தடிக்கிற மெஷின் தான். ஸோ நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புதுசாக ஒன்றும் தெரியாது, ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய மெஷின்ஸ் வந்தாச்சு. இது எப்படின்னா, நம்ம உளுந்து பச்சையாகவே பறிச்சிருவாங்க செடியோட, அதை அப்படியே காய போட்டுருவாங்க. அது ட்ரை ஆனதும் இந்த மாதிரி மெஷினில் கொடுத்துருவாங்க. அது உளுந்தாவே வந்துடும், உளுந்து தனியாக வந்துடும். அந்த உளுந்து செடி போட்டதும் ஒரு பக்கம் அங்கே பாருங்கள் சலிச்சு உளுந்து வருது, நல்ல உளுந்து வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கல்லாக உள்ளது வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து ஸ்கின்னோட இருக்கும்ல, உடையாமல் அது பேலன்ஸ் உள்ளது இந்த பக்கம் வருது. இதை தனியாக வெயிலில் போட்டு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே வந்து நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது அப்படியே எல்லாமே உரம்தான். சிலது இப்போ வந்து மாடு வீட்டில் இருந்துச்சுன்னா அது மாட்டுக்கும் இது வந்து போடுவாங்க, இல்லைன்னா வந்து வயலில் அப்படியே போட்டுருவாங்க, உரமாக மாறிடும். இந்த அண்ணா தான் இந்த மெஷினோட ஓனர். அவங்க சொன்னாங்க இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டு மெஷின்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு. இப்போ கடலை அடிக்கிறது, கடலை உடைக்கிறது எல்லாமே நிறைய வந்திருக்கு அப்படின்னாங்க. இது வந்து உளுந்து முழு உளுந்தாக தான் வரும். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா மெஷினில் கொடுத்து பாதி பாதியாக வந்து அடைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த உமியை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறது பார்க்குறீங்க. இது வந்து மரத்துக்கெல்லாம் போடுவாங்க. அதில் போய்க்கிறோம். இது எதுக்குப்பா? உரம் தானே? நம்ம சத்து தான். புழு போட்டு ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தண்ணி பாய்ச்சணும். எனக்கு அது இல்லை, சும்மா இது குளறு மாட்டுக்கு ஆகும்.
இங்கே இருங்க எங்கள் வீட்டு பலாமரத்தை எவ்வளோ பெரிய பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் வச்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது யார் வச்சது இந்த கண்ணு? அம்மா இது யார் வச்சதுமா? நான் தானே. ஒரு ஆள் கேட்டால் என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். உண்மையே சொல்லணும்னா இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமாக என் தம்பி வச்சது தான். வரிசையாக அப்படியே நீளமாக அது வரைக்கும் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா அப்போ பக்கத்தில் இருக்கும். பாரு நான் வரிசையாக வச்சுருக்கேன், ஒரு காலத்தில் பெருசாக வளரும் பாரு அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக பலாமரமாக இருக்கும். இங்கே ஒரு பலாமரம் இருக்கா, இங்கே ஒரு பலாமரம் இருக்கா, அங்கே ஒரு பலாமரம் இருக்கா, அது மாதிரி நீளத்துக்கு பலாமரம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வெட்டவும் மனசு வரல. ஆனால் பலாப்பழம்லாம் இங்கே 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு பழம். வேணும் உனக்கு? இங்கே பாரு நம்ம வீட்டு செடி பூ பூத்து இருக்கு பாரு, நந்தியா வட்டை பூ வேணுமா? இதுவும் இங்கே பாருங்க பக்கத்துலேயே ஒரு பலாமரம் வருது, அடுத்து ஒரு மாங்கன்று இருக்கு. ஸோ ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சிடணும். அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் நிறைய காய், எலுமிச்சை காய் காய்ச்சிருக்கு. கிராமம்னா அப்படிதான் இருக்கும் கொஞ்சம். எங்கங்க லெமன் எல்லாம் காணும்? இருக்கா? இதெல்லாம் குட்டி லெமன் உள்ள இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, காய்ச்சிருக்கதே தெரியல. வெண்பா இது என்னது வெண்பா? இது என்னது வெண்பா? லெமன், எலுமிச்சை. என்னம்மா? லெமனா வேணுமா? ஸ்மால் லெமனு. இதை கொண்டு அம்மாச்சி கிட்ட கொடு. ஸ்மால் லெமன், பிக் லெமன், பேபி லெமன். உனக்கு வேணுமா? இதில் ஜூஸ் போடணுமா? இதில் தான் ஜூஸ் நல்லா வரும். டூ லெமன் போட்டு ஜூஸ் குடிக்கணுமா? நார்த்தங்காய் அலக்காங்க. இது வேணாம். எங்க பீக் லெமன், நார்த்தங்காய். இது வந்து காலை மயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உனக்கு வேணுமா? இங்கே வந்த புதுசில் வெண்பாவும் என் பையனும் என்ன பண்ணாங்கன்னா லெமன், அந்த லெமனோட இதுதான் பெரிய லெமன், இதில் தான் ஜூஸ் கேட்டாங்க. நார்த்தங்காய் இதில் எப்போதுமே எனக்கு நார்த்தங்காய் சீசன் கண்டுபிடிக்க தெரியாது. லெமன் மாதிரி தான் ஓரளவுக்கு முடிய காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சில டைமில் காய்க்காது, அப்புறம் காய்க்கும். கொஞ்சம் பெரிய காயெல்லாம் மேலே இருக்குது, ஓரளவுக்கு செவந்து இருக்கு அது. கொண்டு அம்மா கொடு. ஆ வாஷ் மை ஷூ. ஓடு ஓடு, போதும் 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 போதும். லேசாக வாய்ப்பு கிடச்சிடக்கூடாது. வாங்க 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 வலு டன். நீ எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி தான் செப்பல் போடுவேன், அப்படி தானே வெண்பா? உகாண்டாவில் பலாப்பழம் அறுத்தது பார்த்தாம இங்கேயுமா பிடிச்சிருவீங்களா? தூக்க முடியல, ஒரு ஆளுக்கு தூக்க முடியல. பலாப்பழம் யாருக்கு இந்த பலாப்பழம்? உங்களுக்கா? ஓகே. இந்த செடியை கொஞ்சம் பாருங்களேன்.
இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உளுந்து செடி வந்து உளுந்து எப்படி அடித்தாங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உளுந்து மரதடவையும் போட்டாச்சு. ஸோ அது மெயினாக வந்து எதுக்குன்னா அந்த உளுந்துக்கு போகிற சத்து வந்து தென்னை மரத்துக்கு போகும். அப்போ தான் தென்னங்கன்று சீக்கிரம் வளரும் அப்படிங்கிறது தான் இந்த ஊடுபயிரெலாம் வந்து போடுவாங்க. எங்கள் அப்பா ஏதாவது ஒரு ஊடுபயிர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ரீசன் அதான் சொல்லுவாங்க, எப்படியோ எதுக்கோ நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே தானே இருப்போம், அது ஏதாவது நமக்கு ஒரு ஏர்னிங் வர்றது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் வந்து ஊருக்கு வந்து என்னென்ன பண்ணேன், என்னென்ன செடியெல்லாம் ஊன்னேன் அப்படிங்கிற வீடியோ இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெண்மை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம், பாய்.